வணக்கம் ஃபீச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூஸ் ஆஃப் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி இன் வாட்டர்ஷெட் மேப்பிங். இதை தொடர்ந்து இன்னும் நம்ம 2 டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஏரியல் ஃபோட்டோகிராஃபி என்பது ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர் அல்லது ட்ரோன் மூலம் டாப் வியூவிலிருந்து எடுக்கப்படும் ஃபோட்டோகிராஃப் ஆகும். வாட்டர்ஷெட் பிளானிங், சாயில் கன்சர்வேஷன், ட்ரைனேஜ் மேப்பிங் போன்ற பணிகளில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது ஏரியல் ஃபோட்டோகிராஃபி இஸ் த சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் ஃப்ரம் an airborne platform. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வாட்டர்ஷெட் பவுண்டரி டெலினேஷன், ட்ரைனேஜ் பேட்டர்ன் மேப்பிங், லேண்ட் யூஸ் மேப்பிங், சாயில் எரோஷன் டிடெக்ஷன், கல்லி அண்ட் ரேவைன் ஐடென்டிஃபிகேஷன், பிளானிங் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஃபோட்டோகிராஃப், அதாவது கேமரா 90 டிகிரி டவுன்வர்டாக இருக்கும். அக்யூரேட் மேப்பிங் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு. B. Oblique photograph, camera inclined perspective view used for visual interpretation. Components பார்க்கலாம். Camera, aircraft or drone, film or digital sensor, lens, GPS. Applications in watershed management. வாட்டர்ஷெட் பவுண்டரி டெலினேஷன், அதாவது கேட்ச்மெண்ட் பவுண்டரி ஐடென்டிஃபை செய்ய உதவுகிறது. ட்ரைனேஜ் பேட்டர்ன், ரிவர், ஸ்ட்ரீம், tributaries mapping. Slope analysis, steep and gentle slopes identify. Land use mapping, அதாவது agriculture, forest, urban, water, wasteland. Soil erosion mapping, erosion affected areas கண்டறிய உதவுகிறது. Gully and ravine mapping, reclamation திட்டமிட பயன்படும். Water bodies identification, tank, pond, reservoir, check dam location. Advantages, large area coverage, time saving, accurate mapping, cost effective, better planning. இதோட limitations, cloud cover, expensive aircraft survey, skilled interpretation required. டிஎன்பிஎஸ்சிக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். வெர்டிக்கல் ஃபோட்டோ மேப்பிங், ஆப்ளிக் ஃபோட்டோ பர்ஸ்பெக்டிவ் வியூ, ஸ்டீரியோ விஷன் 3D வியூ, பெஸ்ட் டூல் ஃபார் வாட்டர்ஷெட் டெலினேஷன். Next topic, applications of remote sensing in watershed planning and management. ரிமோட் சென்சிங் என்பது எந்த ஆப்ஜெக்டையும் ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் சேட்டிலைட் அல்லது ஏர்கிராஃப்ட் மூலம் தகவல் சேகரிக்கும் டெக்னாலஜி. அதாவது ரிமோட் சென்சிங் இஸ் அக்யூரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் an ஆப்ஜெக்ட் வித்தவுட் டைரக்ட் கான்டாக்ட். இதோட பிரின்சிபல் எப்படி இயங்குனா, சன் எனர்ஜி டு எர்த் சர்ஃபேஸ், தென் ரிஃப்ளெக்ஷன், தென் சேட்டிலைட் சென்சார், தென் இமேஜ். Components, energy source, atmosphere, target, sensor, satellite, ground station. Types, passive sensor, uses sunlight, example IRS Landsat. Active sensor, own energy, example radar, lidar, அதாவது LIDAR. Resolution types, spatial resolution, spectral resolution, temporal resolution, radiometric resolution. Indian satellites பார்க்கலாம். IRS, Cartosat, Resourcesat, Oceansat. Applications, watershed delineation, boundary mapping யூஸ் ஆகுது. Drainage mapping, river network. Land use or land cover, agriculture, forest, urban. Soil mapping, texture, depth, type. Vegetation mapping, crop health. Drought monitoring, water stress detection. Flood mapping, flood extent. Soil erosion mapping, critical areas. Groundwater potential mapping, recharge zones. Reservoir sedimentation, storage loss study. Advantages, large area, repeated monitoring, quick data, accurate digital analysis. இதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, க்ளவுட் டிஸ்டர்பன்ஸ், காஸ்ட்லி சேட்டிலைட் டேட்டா, எக்ஸ்பர்ட் நாலேஜ் நீடட். டிஎன்பிஎஸ்சிக்கான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதில். ரிமோட் சென்சிங் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன், GIS அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ். Next topic, applications of GIS in watershed planning, forest cover and water resources management. GIS, Geographic Information System என்பது ஸ்பேஷியல் டேட்டாவை சேகரித்து சேமித்து அனலைஸ் செய்து மேப் உருவாக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம். அதாவது GIS இஸ் a computer system used for capturing, storing, analyzing and displaying spatial data.
இதற்கான காம்போனன்ட்ஸ் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, பீப்புள், மெத்தட்ஸ். Data types, spatial data, location, attribute data, information, example village name, population, rainfall. GIS models பார்க்கலாம். raster, pixel based, example satellite image, vector, point, line, polygon. GIS analysis, overlay analysis, two maps combined, buffer analysis, distance analysis, network analysis, road planning, DEM elevation model. Applications, watershed delineation, boundary mapping, watershed prioritization, அதாவது ranking watershed. Land capability classification எதுக்குன்னா suitable land use. Soil mapping, soil type கண்டறிய. Forest cover mapping, forest area change. Water resources mapping, rivers, reservoirs, ponds. Groundwater potential, recharge zone. Irrigation planning, canal network. Soil erosion mapping, critical areas. Watershed development planning, integrated planning. Advantages, accurate maps, fast analysis, easy decision making, large database, time saving. இதற்கான limitations, high initial cost, skilled operators needed, data updating required. GIS with remote sensing comparison பார்க்கலாம். GIS analyze data, remote sensing collect data. GIS map creation, remote sensing image collection. GIS decision support, remote sensing observation. GIS computer software, remote sensing satellite technology. TNPSCக்கான important points இந்த டாப்பிக்கில் GIS அப்படின்னா அனாலிசிஸ் டூல், ரிமோட் சென்சிங் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் டூல், GPS லொக்கேஷன் டூல். ரிமெம்பர், GPS லொக்கேஷன், RS டேட்டா கலெக்ஷன், GIS டேட்டா அனாலிசிஸ். ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கில். ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா ஏர்கிராஃப்ட் ஆர் ட்ரோன் மூலம் எடுக்கப்படும் எர்த் சர்ஃபேஸ் ஃபோட்டோகிராஃப். ரிமோட் சென்சிங் அப்படின்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் சேட்டிலைட் மூலம் டேட்டா கலெக்ஷன். GIS ஸ்பேஷியல் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மேப்பிங் சிஸ்டம். வெர்டிக்கல் ஃபோட்டோ மேப்பிங், ஆப்ளிக் ஃபோட்டோ பர்ஸ்பெக்டிவ் வியூ, பாசிவ் சென்சார் சன் எனர்ஜி, ஆக்டிவ் சென்சார் ஓன் எனர்ஜி அதாவது ரேடார் அல்லது லிடார். raster pixel data, vector, point, line, polygon. GIS plus RS plus GPS equal modern watershed planning க்கு முக்கியமான 3 டெக்னாலஜிஸ். All the best students, we'll see you on next class. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.